டைனிங் டேபிளை விட்டு நம்ம இங்கே உட்காரணும் தரையில். நீ என்ன புதுசு புதுசாக பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதா, அது அம்மா பிளான் இல்லை, நான் தான் ஸ்வேதா சொன்னேன். தரையில் உட்காந்து சாப்பிட்டா முழு எனர்ஜியும் முழு சத்தும் உள்ளே போகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயும் நான் தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதனால தான் ஸ்வேதா. அண்ணி, உங்கள் வீட்டில் தரையில் உட்காந்து சாப்பிட்டா இங்கேயும் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்கிறது நியாயமா? இங்கே என்ன ரூலோ அதுதானே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் வீட்டு ரூலை இங்கே மாற்றணும்னு நினச்சா கரெக்டா? சொல்லுங்க. நீ சொல்கிறது கரெக்ட் தான். சாரி ஸ்வேதா. நம்ம என்ன டைனிங் டேபிளில் உட்காந்துக்கலாமா? ஸ்வேதா, உன் வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. இனிமேல் எப்பயுமே டைனிங் டேபிள் கிடையாது. இனிமேல் எப்பயுமே எல்லாரும் தரையில் உட்காந்து கும்பலாக பேசிட்டு சாப்பிடணும் சொல்லிட்டேன். வாயை அடக்கி பேசு. அவ உன் அண்ணனோட பொண்டாட்டி, சரியா? அண்ணிங்கிற மரியாதை அவளுக்கு நீ கொடுத்து தான் ஆகணும். ஆதிரா, அவள் சின்ன பொண்ணு. அவள் பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காத. அவள் இப்படி தான் எல்லாத்தையும் படக்கு படக்குன்னு பேசுவா. நீ ஹர்ட் ஆகாதம்மா. அத்தை நான் இருக்கேன்ல, கவலைப்படாத. ஐயோ, நான் எதுவும் யோசிக்கலத்த. அவளும் என் தங்கச்சி மாதிரி தான். நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கவும் மாட்டேன். நீங்கள் கஷ்டப்படாதீங்க அத்தை. ஐயோ ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மாமியார் மருமக பாசத்தை. ஸ்வேதா, வாயை மூடிட்டு உட்காந்து சாப்பிட்றதா சாப்பிடலாம். சாப்பாடு எடுத்துட்டு ஒரு ரூமில் போய் உட்காந்து சாப்பிடு. திமிரா பேசின பல்லெல்லாம் தட்டிடுவேன். ஐயோ அத்தை, ஏன் அவளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க? அவளும் சின்ன பொண்ணு தானே. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, காலேஜ் படிக்கிறேன். நானும் பெரிய பொண்ணு தான். அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, உனக்கு தேவைதான். சாப்பிடு நீ. அர்ஜுன் எங்கம்மா? இன்னும் வராமல் இருக்கா? இந்த ரெஸ்ட் ரூமில் இருந்தாங்க அத்தை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் சாப்பிட்டுட்டே இரு, வந்துடுவேன்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டேன். சரி சரி, நீ சாப்பிட்டுட்டே இரு, அவன் வரட்டும். அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடலையா? உங்கள் மாமா சுகர் டேப்லெட் போட்டு போய் படுத்துக்கிட்டாரு. அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச சாப்பாடை நான் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டேம்மா. நீங்கள் 3 பேர் தான் சாப்பிட்ணும். சரித்த. அர்ஜுன், இன்னும் எவ்வளோ நேரம் மூஞ்சி கழுவ? தூங்க தானே போகிற, போதும் வா. சாதம் காயுதுடா, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேம்மா. ஆமாம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு என்னடி டவுட்டு? சைலண்டாக சாப்பிட்டு எடு. அது இல்லைம்மா, அப்பா சாப்பிட்டு வச்சுட்டாரு, அதை தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் தெரியுற அன்னைக்கு அர்ஜுன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு தெரியலையா? ஸ்வேதா, இதோட நீ வாய் மூடலைன்னா பல்லெல்லாம் உதிர்ந்துரும் சொல்லிட்டேன். ஆதிரா, எதுவும் கவலைப்படாதம்மா, ஃபீல் பண்ணாதம்மா. அவளுக்கு எதுவும் பேச தெரியாது. நீ சாப்பிடுமா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. ஸ்வேதா சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு தானே. அர்ஜுன் சாப்பிட்டு சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா அர்ஜுன் கூடயாவது உட்காந்து சாப்பிட்ணும். எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டே வந்து உட்காந்து சாப்பிட்டது ஏன் தப்பு தான் அந்த. ஐயோ, அர்ஜுன் வந்துட்டானே, இந்த ஆதிரா நம்மளை மாட்டி விட்டுட்டானா? அப்புறம் இவன் முன்னாடியே அர்ஜுன் நம்மளை திட்டி விட்டுருவானே. என்னாச்சு? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? மா, சாப்பாடு போடுங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி சரி அர்ஜுன், உட்காரு, நான் போடுறேன். ஆதிரா, எங்க அம்மா சமையல் அவ்வளோ டேஸ்டாவா இருக்கு. குனிஞ்ச தலையை நிமிராம சாப்பிட்ற. ஐயோ ஆமாங்க, அத்தை சமையல் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நீங்கள் வாங்கல, உட்காந்து சாப்பிடுங்களேன் இந்த சாதத்தை. நீங்களும் விடவே மாட்டீங்க. வாங்க வாங்க. ஆதிரா. அத்தை, இல்லைத்த, உங்கள் பையன் வந்திருக்காங்க, சாப்பாடு போடுங்க. சரிம்மா. அர்ஜுன் உட்காரியா? பரவாயில்லையே, டைனிங் டேபிள் இல்லாம இப்படி கீழே உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்கே. ஆமாப்பா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு நல்லா தான் இருக்குல்ல. அப்புறம் மா, இனிமே எல்லாம் கீழே தான் உட்காந்து சாப்பிடணும், சரியா? என்ன ஸ்வாதி, புரிஞ்சுதா? ஆமா, நீ ஏன் ஃபர்ஸ்ட் இப்படி உட்காந்து சாப்பிட்ற? சப்பளங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடு. என்ன ஆளாளுக்கு என்ன யாருன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. ஸ்வாதி, ஸ்வாதி, ஏங்க இப்படி பண்றீங்க? சாப்பிட்ற பொண்ணை திட்டினோன்னா அது கோச்சிட்டு எழுந்து போயிட்டா. நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? அவ ஃபர்ஸ்ட் டைம் கீழே உட்காந்து சாப்பிட்றா போல. அவ ஃபர்ஸ்ட் இதை உட்காந்து சாப்பிட்டு பழகட்டும், அதுக்கப்புறமா நம்ம நேராக உட்காருன்னு ஏதாவது சொல்லிக்கலாம். எல்லாமே ஒரே டைமா பண்ணா அவளுக்கு எப்படி இருக்கும்? ஆதிரா, அத்தை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அர்ஜுன் அவங்க தங்கச்சியை கண்டிக்கும் போது நீ எதுவும் சொல்லாதம்மா. நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நினச்சா அப்புறம் அவள் ஆட ஆரம்பிச்சிருவா. அதனால வீட்டில் அவள் பயப்படுறது அவங்க அண்ணனுக்கு மட்டும்தான், சரியா? அதனால அவன் திட்டும் போது நான் கூட சைலண்ட்டாக தான் இருப்பேன். அதே போல் நீயும் சைலண்ட்டாக இருந்துருமா. இல்லைன்னு ஏன் திருப்பி இன்னும் ஏதாவது பேசிட்டான்னு உனக்கு தான் கஷ்டமாயிடும். அதுக்காக சொல்கிறேன். சரிம்மா, நீங்கள் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு போகிறீங்களா?
அத்தைக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன். சரியா? ஆ சரி த, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க. அத்தை சாரி த. எதுக்கு சாரி கேட்குற? இல்லைத்த, சுவாதி சாப்பிடாம போனதுக்கு நானும் ஒரு காரணம். அதனால உங்களுக்கு என் மேலே கோவம் எதுவும் இல்லையே? ஆதிரா, இன்னும் உனக்கு நம்ம வீட்டை பற்றி தெரியாதுல்ல. சுவாதி மாசத்துல 20 நாள் இப்படி தான் சாப்பிடாம கோச்சிட்டு எஞ்சி போயிடுவா. அது எங்களுக்கு பழகிருச்சு, உனக்கு தான் புதுசாக இருக்கு. போக போக உனக்கும் பழகிரும். சாப்பிடு பேசாம. சரி ஆதிரா, நீங்கள் சாப்பிட்டு போய் படுங்க, நான் போய் படுக்கிறேன்.